இப்போ தமிழ்நாட்டில் கடந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நல்ல ஒரு நிலைக்கு பாஜக வரல அப்படின்றதுனால தான் தமிழகம் என்ற பேர் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் வரல அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்புறம் பிஜேபி ஜெயித்த மாநிலங்களுடைய பெயர் வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் சொல்கிறது? ஜெயிச்சதுனால பேரை சொல்லுன்னு சொல்கிறதா? இதெல்லாம் அரசியல் பேச்சு, வாக்கு வங்கிக்காக பேசுவது, மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே எடுபடாத பேச்சுக்கள். திமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் நம்பர் 1, நிதி ஆயோக்குக்கு முதல்வர் செல்லாதது தப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து. அதை மறைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பேப்பர் நீங்கள் படிக்கணும், டிவி பார்க்கணும், கட்சியில் என்ன நடக்குது ஒவ்வொரு நாளையும் முறையாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சி மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது. கட்சியில் உள்ள எல்லோரும் ராஜினாமா செய்து கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் எல்லோருக்கும் பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு கூட்டமே முடியலையா சார்? அவசரப்படுறீங்களா சார்? குறை கண்டுபிடிக்கிறீங்களா ஒழிஞ்சு நிறைய யாரும் சொல்கிறது இல்லையே. அதுவும் குறை இல்லை அதையும் குறைய அவசரமாக கண்டுபிடிக்கிறீங்க. ஆளுங்கட்சியிலையும் ஆண்ட கட்சியிலையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை அதெல்லாம் இருக்குது சார். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சியில் அந்தளவுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வேண்டிய தலைவருக்கு அவசியம் கிடையாது. கட்சியை பத்திரிகை நண்பர்கள் சரியாக புரிந்து கொண்டால் சில கேள்விகள் வராது. இது கட்டுப்பாடான கட்சி, குடும்ப ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடந்து கொண்டிருக்கிற கட்சி. சில செய்திகள் வேண்டுமென்றால் 1 மணி நேரத்துக்கு தொலைக்காட்சியிலே வரலாம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு செய்தி வருவது கிடையாது. அதில் யாருக்கும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இந்த சார் 2-3 சமாச்சாரம் இருக்குது. இந்த வந்துட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே பிரதமர் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு பெரும்பாலான மக்கள் இந்தியாவிலே வாக்களித்திருக்கிறார்கள். எனவே வளமான தமிழகமும் வலிமையான பாரதமும் ஏற்பட பிரதமர் தலைமைக்கு தமிழகத்தினுடைய கட்சிகள் துணை நின்று வளமான தமிழகத்தை ஏற்படுத்துவதற்கு 2026 வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். சார், மின்கட்டண உயர்வு தொடர்ந்து 3 முறை உயர்வால் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஊட்டி ஆகிய தொழிற்சாலை நிறைந்த மாவட்டங்கள். இப்பகுதியில் சிறு குறு தொழில்கள், நூற்பாலைகள், கைத்தறி, விசைத்தறி போன்றவை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை அடைந்திருக்கிறது. மின்கட்டண உயர்வை அவர்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கீழ்பவானி பாசன பகுதியில் LBP வாய்க்கால் பணிகளை சீரமைத்து ஒவ்வொரு ஆண்டு போல் இந்த ஆண்டும் 15ஆம் தேதி விவசாய பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். கோவை பாலக்காடு சாலை LNT பைபாஸ் சாலை 6 வழிச்சாலையாக விஸ்தரிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. NH 544 தேசிய நெடுஞ்சாலை பல இடங்கள் பல சந்திப்புகளிலே
அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது. எனவே மேம்பாலம் மற்றும் இணைப்புச் சாலைகள், புதிய தார் சாலை அமைத்திட தமாக வலியுறுத்தி வருகிறது. நாளைக்கு கையில் வச்சு ஒரு நிமிஷம் சார். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரையில் வரதராஜபுரம் வாரச்சந்தை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நிரந்தர இடத்திற்கு அதை மாற்றச் செய்ய வேண்டும். இருகூர் ரயில் நிலையத்தில் 40 ஆண்டு கோரிக்கையான பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுக்க மத்திய அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதை வலியுறுத்துவேன். சிங்காநல்லூர் மேம்பால பணியை விரைவில் தொடங்க வேண்டியது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும். கட்டிட அனுமதி விரைவில் கிடைக்க வகை செய்யவும். கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணயம் செய்யவும். சிங்காநல்லூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பெருந்தலைவர் திரு காமராஜ் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. நீலிக்கோணயம்பாளையம் SIHHS காலனியில் கடந்த 14 ஆண்டு காலமாக ரயில்வே மேம்பால பணி நிறைவடையாமல் இருப்பதை விரைவிலே முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சேலம் பல்கலைக்கழக பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் பற்றி முறையாக சரியாக உண்மை நிலையை வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு எந்தவிதமான அசௌகரியங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை. சேலம் மாவட்டத்தில் ஒன்றியங்களில் வழங்கப்படும் விவசாய இடுபொருள்கள் மானிய விலை விவசாய உபகரணங்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் கொங்கு மண்டல ஏரிகளிலே நீர் நிரப்பும் திட்டம் அரசிடம் உள்ளது. தற்போது பெய்து வரும் மழை நீரால் பவானி உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் நிரம்புவதால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொங்கு மண்டல ஏரிகள் பாசன வசதி பெறும் வகையிலே மழைநீர் தேக்க திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும். நாளைக்கு சேலம் டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட் நீண்ட காலத்திற்கு காலாவதியாகிவிட்டது. அதை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. நானும் வலியுறுத்துகிறேன். ஏன்னா கர்நாடகா அங்கே நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் நகராட்சி பேருந்து நிலையங்களிலே நகர மையப்பகுதியில் உள்ளது. 2 பேருந்து நிலையங்களில் 60% கீழ்தான் உபயோகத்தில் உள்ளது. தற்பொழுது ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோட்டில் இருக்கிற பேருந்து நிலையங்களிலே காலியாக இருக்கிற நிலையில் தேவையில்லாமல் புதிய பேருந்து நிலையம் அமைத்து மக்கள் வரிப்பணத்தை தமிழக அரசு வீணடிக்கிறது என்று அந்த மாவட்ட கமிட்டியின் சார்பிலே கூறுகிறார்கள். வெளிநாட்டிற்கு சென்று தமிழகம் இது இருக்கட்டும், நாளைக்கு வேணும் நான் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டேன் சார்.